வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை நாம் கடந்து போகிறோம். எத்தனையோ மனிதர்கள் நம்மை கடந்து போகிறார்கள். அதில் அத்தனை பேரும் நெஞ்சில் நிலைப்பதில்லை. மறதி என்ற பள்ளத்தில் பல பேர் விழுந்து விடுகிறார்கள். பல பேருக்கு சொல்லிக் கொள்வதற்கு சம்பவம் ஏதுமில்லை. சில பேர் மட்டும்தான் நெஞ்சில் தங்குகிறார்கள். காரணம் அவர்களது தனித்தன்மை. திருச்சி சாரதாஸ் என்ற சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய ஆடைகளின் அரசர் திருச்சி மணவாளன் ஐயா அவர்கள் என் நெஞ்சில் என்றும் நிறைந்திருக்கிற ஒரு மாமனிதர். அதற்கு காரணம் அவரது ஆளுமை. இந்த சொல்லை நான் துணிந்தும் தெரிந்தும் பயன்படுத்துகிறேன். மணவாளன் அவர்கள் என் நெஞ்சில் நிறைந்திருப்பதற்கு காரணம் அவரது ஆளுமை. அந்த ஆளுமை என்பது அவரது செயல் நேர்த்தி, சிந்தனை திறன், அவருடைய நேர்மை, அவரது உண்மை, அவர் கொண்ட கொள்கைகளில் மாறாதிருந்த தன்மை. அவரோடு நான் பல ஆண்டுகள் பழகி வந்திருக்கிறேன். அவரோடு எனக்கு 1000 அனுபவங்கள் உண்டு. அவை எல்லாவற்றையுமே இந்த குறுகிய நேரத்தில் பதிவு செய்துவிட முடியாது. ஆனாலும் ஒன்றிரண்டை பதிவு செய்வது என் கடமை. ஒரு மனிதன் எவ்வளவு கனவு காண முடியுமோ அவ்வளவு கனவு கண்டவர் மணவாளன். ஒரு மனிதனின் உலகம் என்பது என்ன தெரியுமா? அவன் எவ்வளவு கனவு காண்கிறானோ அவ்வளவுதான் அவனது உலகம். ஒரு மனிதனின் இதயத்தின் அளவு எவ்வளவோ, இதயத்தின் நீளம் அகலம் எவ்வளவோ அவ்வளவுதான் அவனது உலகம். மணவாளன் அவர்கள் கண்ட கனவு நீளம் பெரியது, அகலம் பெரியது. சாதிக்க முடியாத சில செய்திகளை அவர் கனவு கண்டார். கனவு கண்டதை நனவாக்கினார். திருச்சி மலைக்கோட்டைக்கு கீழே ஒரு துணிக்கோட்டை உருவாக்க வேண்டும் என்ற அவரது துணிச்சல் அபாரமானது. சொல்லியிருக்கிறார், இலங்கையிலிருந்து விமானத்தில் திருச்சியில் வந்து இறங்கிய போது, இறங்கியவுடன் நான் செய்த முதல் காரியம் இந்த மண்ணை மண்டியிட்டு வணங்கியதுதான் என்று சொன்னார். மண்ணே, உன்னை நம்பி வந்திருக்கிறேன். என் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் கொடு. மண்ணே, இந்த மக்களை எனக்காக்கிக் கொடு. இந்த மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்கிறேன் என்ற லட்சியத்தோடு அவர் வந்தார். அவருடைய ஆடை மாளிகையை சுற்றி காட்டியிருக்கிறார். எனக்கு கால் கடுத்திருக்கிறது. அவரோடு நடந்து நடந்து நான் களைத்து போனேனே தவிர அவர் களைத்து போனதில்லை. ஒரு முதிய வயதிலும் கூட இளமையாக இருக்க முடிந்தது அவரால். ஏன் என்று சிந்தித்து பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு ஆர்வம், லட்சியம், துடிப்பு இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே சுமை இல்லை. தான் கண்ட கனவு நனவாகிற காலம் வரைக்கும் ஒரு மனிதன் இளமையாகவே இருக்கிறான். அப்படி அவர் இளமையாகவே இருந்தார் என்று சொல்ல வேண்டும். எனக்கும் அவருக்குமான நட்பு வணிக நட்பு அல்ல, பணம் காசு உறவு பற்றிய நட்பு அல்ல. எனக்கும் அவருக்குமான நட்பு தமிழ் நட்பு. அந்த தமிழ் என்பது, என் தமிழ் என்பது வேறு, அவர் விரும்பிய தமிழ் என்பது வேறு. என் தமிழ் பகுத்தறிவு தமிழ், அவர் விரும்பிய தமிழ் சமயத்தமிழ், ஆன்மீகத்தமிழ். அந்த தமிழின் மேன்மைகளை அவர் கொண்டாடிய போது நான் வியந்து போயிருக்கிறேன். அவருக்கு தேவாரம் என்றால் உயிர், திருக்குறள் என்றால் அவருக்கு பேரானந்தம். இன்னும் பெரும் பேரானந்தம் எதுவென்று கேட்டால், திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை அவர் தன் வாழ்நாளில் பெரிய கருவூலமாக கருதினார் என்று சொல்ல வேண்டும். அவர்
அவரோடு நான் பேசுகிற பொழுதெல்லாம் ஒரு திருமுறை சொல்லுங்கள் என்பார், ஒரு திருமந்திரம் சொல்லுங்கள் என்பார், ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் என்பார். உரையாசிரியர்களை விட அதிகமாக அவர் என்னிடம் தமிழ் கற்றிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணவென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்று நான் பேசினால் என் பேச்சை கேட்டு அவர் ஓரமாக அழுது கொண்டே இருப்பார். திடீரென்று விம்முவார், திடீரென்று கண்ணீர் விடுவார், திடீரென்று பேச்சு மூச்சின்றி நிற்பார், திடீரென்று வானத்தை அண்ணாந்து பார்ப்பார். இவ்வளவெல்லாம் எம் தமிழ் பெருமக்கள், தமிழ் ஞானிகள் சொல்லியிருக்கிறார்களே, இவற்றை அனுபவிக்க ஆளில்லையே என்று துடிப்பார். அவருடைய ஏக்கமெல்லாம் இவ்வளவு அறிவு செல்வங்களை தமிழர்கள் முழுமையாக அனுபவிக்க தெரியாமல் வெறும் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்பது அவரது ஏக்கம். ஒரு திருக்குறளை சொன்னேன், வியந்து போனார். வியந்து போனது மட்டுமல்ல, அதற்கு ஒரு உரையும் சொன்னார். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளை சொன்னேன். இது என்ன பொருள்னாரு? தெய்வம் கொடுக்கிறது, ஒருவன் முயற்சி செய்கிறான். இந்த ரெண்டு கருத்து இருக்கு. ஒருவன் முயற்சி செய்கிறான், எவ்வளவு முயற்சி செய்கிறானோ அதற்குரிய கூலியை அவன் அடைந்தே தீருவான். தெய்வம் கூட அதை தடுக்க முடியாது என்று நான் பொருள் சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், உண்மைதானே, உழைத்தவனின் உழைப்பை மறுப்பதற்கு தெய்வத்துக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆங்கிலத்தில் சொன்னார், நேற்று சொன்னது போல் இருக்கிறது, இன்று இவன் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது, ரைட்ஸ் கிடையாது சொன்னார். அந்த வார்த்தையை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை. என்னுடைய தொலைபேசி வருகிறதென்றால் அவர் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வெளியே ஒரு ஆள் வைத்துவிட்டு யாரும் உள்ளே வராது பார்த்துக்கொள் என்று தடுத்துக் கொள்வார். அவருடைய தொலைபேசி எனக்கு வருகிறதென்றால் நான் மற்ற தொலைபேசிகளை எல்லாம் அணைத்து விட்டு நான் தனி அறையில் சென்று அவரோடு உரையாடுவேன். கலைஞருக்கு பிறகு என்னோடு தொலைபேசியில் அதிகம் உரையாடியவர் சாரதாஸ் அதிபர் மணவாளன் என்று சொல்லிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் அவரது தமிழ் ஆர்வம், உழைப்பு, உண்மை. இந்த நாட்டில் அவர் ஒரு கருத்து சொன்னார். அவர், நான் விமானத்தில் வருகிற போது என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். நிறைய பொட்டல் காடுகளை பார்க்கிறேன் என்று சொன்னேன். நானும் அதைத்தான் நம்புகிறேன். விமானத்தில் வருகிற போது தெரிகிறது நிறைய பொட்டல் காடுகள் இருப்பதாக. இதை ஏன் இந்த இந்திய அரசாங்கம் அதை புல்வெளிக்காடுகளாக மாற்றக்கூடாதுன்னு கேட்டார். அதையெல்லாம் புல்வெளிக்காடுகளாக நீங்கள் மாற்றினால், மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டால், பசுமாடுகள் வளர்த்தால், எருமை மாடுகள் வளர்த்தால் இந்தியா பாலில் தன்னிறைவு அடைந்து பால் பொருள்களை உலகத்துக்கே ஏற்றுமதி செய்யலாமே. இப்படியெல்லாம் சிந்தித்த மனிதர். அவரை எல்லாரும் துணி விற்கிற வியாபாரி நினைச்சிட்டு இருக்கார் ரொம்ப பேர். இல்லை, அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு சிந்தனையாளர், செயல் வீரர். கொடை கொடுத்திருக்கிறார், யாருக்கும் தெரியாது. வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் கொடுப்பார் என்று பல பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மணவாளனை வேறு வழியில் சொல்வேன். அவர் வலதுகை கொடுத்ததை, ஒரு விரல் கொடுத்ததை மறு விரல் அறியாது. அப்படித்தான் சொல்லுவேன். அவர் ஆன்மீகம் சார்ந்து மக்களுக்கு பணி செய்ய துடித்தார், மக்களுக்கு அன்பு செய்ய துடித்தார். எளிய விலையில், மலிந்த விலையில் ஏழைகளுக்கு துணி விற்பனை செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தார். மலிந்த விலையில் பொலிந்த உடைகள். நான் அவருக்கு எழுதி கொடுத்த வாசகம், அதை உச்சிமேல் வைத்து கொண்டாடி கொண்டார் காலம் முழுவதும். அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்டு என்னால் சென்னையில் இருக்க முடியவில்லை. என்னை அவர் எதிர்பார்த்திருப்பார். அவருடைய வாழ்வின் கடைசி நிமிடங்களில் நினைவுகள் இருக்கும் வரைக்கும் அவருடைய நினைவுக்குள் வைரமுத்து என்ற மனிதனும் இருந்திருப்பான் என்பது எனக்கு தெரியும். அவர் எத்தனைகளை நினைத்திருந்தார் என்பது எனக்கு தெரியாது. அத்தனைகளுக்கு மத்தியில் வைரமுத்துவின் முகம், வைரமுத்துவின் குரல்
வைரமுத்துவின் தமிழ், வைரமுத்துவின் உருவம் அவருக்குள் இருந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் பாம்பின்கால் பாம்பரியம், கற்றாரை கற்றாரே காமுருவர் என்பதனால் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமனிதர். நான் இங்கிருந்து விமானம் பிடித்து திருச்சிக்கு வந்தேன். அவர் முகத்தை பார்த்ததும் நான் அப்படியே ஆழ்ந்து உறைந்து போனேன். அவர் மறைந்து இறந்து மடிந்ததாக நான் கருதவில்லை. ஆழ்ந்து உறங்குவதாக, ஒரு மனிதன் இன்னொரு சாதனைக்கு கனவு காண்பதாக நான் கருதி கொண்டேன். அவர்களது சுற்றத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகாமனிதனுக்கு மகனாக பிறந்த அந்த 2 சகோதரர்களும் அந்த பெருமகனின் பெயரை தூக்கி நிறுத்த வேண்டும். ரோஷன், சரத், இந்த 2 பேரும் மணவாளனின் 2 கண்கள். ரோஷன், சரத், நீங்கள் ஒரு மகாமனிதனுக்கு மகன்களாக பிறந்திருக்கிறீர்கள். அவரது பெருமையை உயர்த்துங்கள், அவரது கனவுகளை வளர்த்துங்கள், அவர் செய்கிற தொண்டை தொடர்ந்து செய்யுங்கள். லாபம் என்பது குறைவாக இருந்தாலும் விற்பனை என்பது மிகுதியாக இருந்தால் அதுவே உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்துவிடும் என்பது உங்கள் தந்தையாரின் வணிக கொள்கை. அதுதான் இன்றைக்கு 1 லட்சம் பேர் துணி எடுத்தால் அடுத்த ஆண்டு 5 லட்சம் பேர் துணி எடுப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்துவிட்டால் குறைந்த லாபம் இருந்தாலும் பெருந்தொகை வரும் என்பது திண்ணம். அந்த திண்ணத்திலிருந்து உங்கள் எண்ணத்தை வளர்த்து நீங்கள் பெருமையாக தந்தையின் பெயரை சொல்ல வேண்டும். ஆண்டுக்கு ஆண்டு அவர் பெயரில் அறக்கொடை நிகழ்த்துங்கள். மக்களுக்கு அவர் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். மணவாளன் என்ற திருப்பெயர் திருச்சியில் நின்று நிலைக்கட்டும். என் ஆருயிர் சகோதரர், என் மூத்த சகோதரர் மணவாளன் புகழை என்றென்றும் மேம்படுத்துவதற்கு நானும் துணையிருப்பேன். அந்த பெருமகனுக்கு என் வீர வணக்கம்.